ரவிமோகன் விஷயம் ப்ரெஸ் மீட் பார்த்தீங்களா, திடீர்னு கோலிவுட்டையே அதிர்ச்சியில் ஆக்கின மாதிரி இருந்துச்சு. உள்ளபடி அந்த நெஞ்சை உறைய வைக்கும் அல்லது நெஞ்சை பிசையும்னு சொல்லுவாங்கல்ல, அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு உள்ளபடியாக அவர் மீது ஒரு பெரிய வருத்தம், கருணை எல்லாமே வந்துருச்சு. நான் ஒரு நிமிஷம் பிரார்த்தனையே பண்ணேன், அவர் இந்த பிரச்சனைகள்லேருந்து விரைவில் மீண்டு வந்து ஒரு பழைய ஜெயம் ரவியா சிரித்த முகத்தோடு வந்து நிற்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அவர் இப்படி ஒரு முடிவை எடுத்ததற்கு இந்த அழுத்தமான வருத்தம் தான் காரணம். அப்போ அவர் கூட இருப்பவர்கள் அவரை விட்டு விலகி போகாமல் கூடவே இருந்து அவரை மெல்ல சரி பண்ணி, ஏன்னா இன்னைக்கு பேசி சரி பண்ண முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. அப்போ உடன் இருக்கிற நண்பர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை அவர் அந்த பேரத்துலேருந்து முதல்ல மீட்கிறது தான். அதை இவங்க செய்யணும்னு நான் கேட்டேன். கருப்பு படம் எல்லாரும் சிறப்பான படமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தை டக்குன்னு ஒரு நெருப்பான படமாக சூர்யா அவர்கள் கொடுத்துட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நெருப்பாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி பரபரப்பாக சூப்பரான படமாக இருந்துச்சு. ஒரு ரசிகனை உள்ளே வந்து கைத்தட்ட வைக்குதா, விசில் அடிக்க வைக்குதா, கொண்டாட வைக்குதா, அவ்வளோதான். இது மூணையும் இந்த படம் செஞ்சுருக்கு. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, தியேட்டரில் நின்று கத்துற காட்சிகள் எந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்கிற சம்பவம் இது ரெண்டும். உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அடுத்த கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும், கவலைப்படாதங்கிறது தான் இதன் மூலம் நாம் அறியறது. என் தலைவனை 13 வருஷம் கழித்து மீட்டு எடுத்துட்டார் இவர். ஒரு தியேட்ரிக்கல் ஹிட்டு சிங்கம் 2க்கு பிறகு ஒரு தியேட்ரிக்கல் ஹிட்டு இப்போ தான், இதுக்கு முன்னாடி இல்லை, இந்த 13 வருஷம் இல்லை. அப்போ இந்த ஆள் இதை பண்ணிட்டாரேங்கிற சந்தோஷம் இருக்குல்ல. ஆர்ஜே பாலாஜி தூக்கிட்டு கொண்டாடுறானுங்க, தூக்கி தலை மேலே வச்சு கொண்டாடுறாங்க. தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வலைப்பேச்சாளர் திரு அந்தரன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ரவிமோகன் விஷயம் இன்னைக்கு இப்போ சமீபத்தில் தான் ஒரு பரபரப்பாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ப்ரெஸ் மீட் பார்த்தீங்களா, திடீர்னு கோலிவுட்டையே அதிர்ச்சியில் ஆக்கின மாதிரி இருந்துச்சு. உள்ளபடி அந்த நெஞ்சை உறைய வைக்கும் அல்லது நெஞ்சை பிசையும்னு சொல்லுவாங்கல்ல, அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு உள்ளபடியாக அவர் மீது ஒரு பெரிய வருத்தம், கருணை எல்லாமே வந்துருச்சு. நான் ஒரு நிமிஷம் பிரார்த்தனையே பண்ணேன், அவர் இந்த பிரச்சனைகள்லேருந்து விரைவில் மீண்டு வந்து ஒரு பழைய ஜெயம் ரவியா சிரித்த முகத்தோடு வந்து நிற்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா இப்படி ஒரு துயரம் இவ்வளோ பெரிய ஸ்டாருக்கு வரவே கூடாது, யாருக்குமே வரக்கூடாது. பட்டு சினிமாவை பொறுத்தளவுக்கு அப்படி ஒரு ஸ்டார் அவருக்கு வரக்கூடாதுங்கிறது எனக்கு தோணுச்சு. அதுலேயும் கூட படத்தை நடிக்க மாட்டேன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஏன்னா ரவிமோகன் ஸ்டுடியோவை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு, அதுலேயுமே அவரோட பேனரில் 3 படம் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. படம் நடிக்க மாட்டேன்னு சொன்னதுலேயும் ஒரு அதிர்ச்சி ஆக்கியிருக்காருல்ல சார். இல்லைங்க, இப்போ அவருக்கு இருக்கிற மனநிலையில் அவரால் படத்தில் நடிக்க முடியலன்னு சொல்கிறாரு. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே வந்து அவர் சொந்த படம் எடுக்கணும்னு நினச்சாரு, அந்த முயற்சி வந்து இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சரியான பிறகு மீண்டும் அந்த கம்பெனியை துவங்குவார், அது வேறு. ஆனால் இப்போ அவர் புதுசாக ஒரு படத்தில் நடிக்க கமிட் ஆனாருன்னா நடிக்க முடியுமாங்கிற கேள்வி அவருக்கே இருக்குது. ஏன்னா மனசில் அவ்வளோ பெரிய பாரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் கேமராவுக்கு முன்னாடி சிரிங்கன்னா அவரால் சிரிக்க முடியாது, அவ்வளோ வேதனையில் இருக்கார் அவர். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த விவாகரத்தை முடிச்சுக்கிறேன், முதல்ல டைவர்ஸ் வாங்கிட்டு என் பிரச்சனைகளே நான் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வர்றேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு என்னென்னா, ஒரு சகோதரனாக நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் இப்படி ஒரு முடிவை எடுத்ததற்கு இந்த அழுத்தமான வருத்தம் தான் காரணம். அப்போ அவர் கூட இருப்பவர்கள் அவரை விட்டு விலகி போகாமல் கூடவே இருந்து அவரை மெல்ல சரி பண்ணி, ஏன்னா இன்றைக்கி பேசி சரி பண்ண முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட அவரை கூட்டு போய் ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து கட்டாயமாக இந்த பிரச்சனையிலேருந்து மெல்ல அவரை வெளியில் கொண்டு வந்தாலே அவர் வந்து பழைய மாதிரி வந்துடுவார். அதற்கப்புறம் இந்த டைவர்ஸு அது இதுங்கிறதெல்லாம் அப்புறம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா இப்போ நீதித்துறைக்கு நம்ம போயிட்டோம்னா நாம் நினைக்கிற நேரத்தில் அந்த நீதி கிடைக்காது, அது எத்தனை வருஷம் கிடைக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்போது அது வரைக்கும் ஒருத்தர் நடிக்காமல் இருப்பதுங்கிறது இன்றைய காலகட்டத்தில் சரியாக இருக்காது. ஏன்னா தினந்தோறும் ஹீரோக்கள் வராங்க, ஜெயிக்கிறாங்க, அவங்களுக்கு அப்புறம் அடுத்தடுத்து படங்கள்னு போகிறாங்க. இப்போ ஏற்கனவே இங்கே மார்க்கெட்டில் இருக்கிற ஒருத்தர் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கேப் விட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் திரும்பி வரும்போது அந்த பழைய இடத்த பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அவரை மீட்பது மட்டும் இல்லை, அவருடைய மார்க்கெட்டையும் மீட்டு எடுக்கணும் அவங்க. அப்போ உடன் இருக்கிற நண்பர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை அவர் அந்த துயரத்துலேருந்து முதல்ல மீட்கிறது தான். அதை இவங்க செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே சார். இப்போ கருப்பு படம் எல்லாரும் சிறப்பான படமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தை டக்குன்னு ஒரு நெருப்பான படமாக சூர்யா அவர்கள் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படம், பார்த்தீங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி தான், நெருப்பாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி பரபரப்பாக சூப்பரான படமாக இருந்துச்சு.
எப்போவுமே ஒரு படம் 100% நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி இந்த படத்தில் நிறைய குறைகள் இருக்குது, லேக் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ரசிகனை உள்ளே வந்து கைத்தட்ட வைக்குதா, விசிலடிக்க வைக்குதா, கொண்டாட வைக்குதா, அவ்வளோதான். இது மூணையும் இந்த படம் செஞ்சுருக்கு. அதனால் அது வெற்றி படமாக மாறியிருக்கு. ஓகே சார். குறிப்பாக ஆர்ஜே பாலாஜி, ஏன்னா அவரோட கேரக்டர் கண்டிப்பாக பேசி ஆகணும். ஒரு டேரக்டராக மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வில்லன் ரோலாக இருந்திருக்காரு. கண்டிப்பாக ரசிகர்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரமா கொண்டு போய் சேர்த்துருக்காரா? இன்னொரு பக்கம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, தியேட்டரில் நின்று கத்துற காட்சிகள் எந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு? இல்லைங்க, அவருடைய அந்த 2 விதமான எமோஷன்ஸ் இருக்குல்ல. ஒன்று முதல் நாள் அவர் அழுதது, 2வது நாள் மகிழ்ச்சியாக கத்துனது. இது 2த்துக்கும் நடுவில் 24 மணி நேரம் தான். அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்கிற சம்பவங்கள் இது 2ம். உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அடுத்த கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும், கவலைப்படாதங்கிறது தான் இதன் மூலம் நாம் அறியறது. இன்னொன்று, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக ஒரு படத்தை செதுக்கிட்டே இருக்கோம். அந்த படம் கடைசி நேரத்தில் ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா எல்லா இயக்குநர்களுக்கும் வர்ற பதட்டமும் வேதனையும் தான் அது. அப்போ அவரை பார்க்கும்போது சூர்யா ரசிகர்கள்லாம் மனசு கலங்கினாங்க. ஐயோ இப்படி அழுறாரு அப்படின்னு கலங்கினாங்க. அதே ஆர்ஜே பாலாஜி சூப்பராக ஒரு படத்தை கொடுத்துட்டாரு. என் தலைவனை 13 வருஷம் கழித்து மீட்டு எடுத்துட்டார். இவர் ஒரு தியேட்ரிக்கல் ஹிட்டு. சிங்கம் 2க்கு பிறகு ஒரு தியேட்ரிக்கல் ஹிட்டு இப்போ தான், இதுக்கு முன்னாடி இல்லை, இந்த 13 வருஷம் இல்லை. அப்போ இந்த ஆள் இதை பண்ணிட்டாரேங்கிற சந்தோஷம் இருக்குல்ல. ஆர்ஜே பாலாஜி தூக்கிட்டு கொண்டாடுறானுங்க, தூக்கி தலைமையில வச்சு கொண்டாடுறாங்க. ஸோ இதைத்தான் வந்து ஆர்ஜே பாலாஜியும் எதிர்பார்த்தாரு, சூர்யாவும் எதிர்பார்த்தாரு. இன்றைக்கி மொத்த டீமும் ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி 13 வருஷம் கழிச்சு சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் படமாக வந்திருக்கு. இதில் வந்து சூர்யா அவர்களுடைய அந்த தேர்வை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இவ்வளோ நாள் அவருடைய தேர்வு சரியான முறையில் இல்லைங்கிற மாதிரியும், இந்த மாதிரி தான் கரெக்டாக அவரோட கமர்ஷியல் படங்களை பேக் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காரா சார்? இல்லை சார், இது வந்துங்க, ஒரு படம் நம்ம கைக்கு வர்றதே நாம் முன்ன பண்ண புண்ணியத்தை பொறுத்து தான் அமையும். ரொம்ப மோசமான படம் சில நேரம் வந்துடும். இப்போ பாருங்கள், துருவ நட்சத்திரம்னு ஒரு படத்தோட கதையை போய் கௌதம் மேனன் ரஜினிக்கு சொல்கிறாரு. ரஜினி வந்து கதை சூப்பராக இருக்குது, நான் சாயங்காலம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பதிலை சொல்கிறாரு. இந்த சாயங்காலம் ஃபோன் பண்ணி உங்கள் படம் வேணாங்க, நான் வேற ஒரு படம் கமிட் பண்ணிட்டேன் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. அந்த படம் வந்து அண்ணாத்தை. அப்போ யோசிச்சு பாருங்கள், துருவ நட்சத்திரம் சூப்பராக இருக்குன்னு இன்றைக்கி மொத்த இண்டஸ்ட்ரியும் பேசிக்கிட்டு இருக்குது. அண்ணாத்தை எவ்வளோ மோசமான படம்னு உங்களுக்கு தெரியும். அப்போது ஒரு நல்ல படத்தை வேணான்னு ஒதுக்கிட்டு ஒரு ஒரு வீணா போன படத்தில் நடிக்கணுங்கிறது விதியா இல்லையா? ரஜினியினுடைய வெற்றிக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவருடைய தோல்விங்கிறது ரொம்ப குறைவு. அவருடைய கரியரில் தோல்வி ரொம்ப குறைவு, வெற்றி ரொம்ப அதிகம். அப்போ அது வந்து ஒன்றும் பேலன்ஸ் பண்ணணும்னு வச்சுங்க. ஆனாலும் ஒரு வரவேண்டிய வெற்றியை நாமளே வந்து வேணான்னு தள்ளி வைக்கிறோம்ல, அதுதான் ஃபேட்டு. ஸோ அப்படி தான் வந்து சூர்யாவுக்கு இதற்கு முன்பு நடந்தது. சரியாக கணிக்க முடியாமல் போகும். ரொம்ப உயிரை கொடுத்து நடிக்கிற படம் ஒரு நாள் கூட ஓடாது. ஆனால் ஜஸ்ட் லைக் தட்டு, ஏதோ ஒரு படம் சொன்னார், நடித்து தொலைவோம்னு வர்ற படம் 100 நாள் ஓடும். ஸோ அப்படிலாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ அப்படி தான் இந்த படம் வந்து அவர் கதை கேட்கும்போது அவருக்கு தெரியும், ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து போர்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, கிட்டத்தட்ட நமக்கு ஈக்குவலாக இருக்குது, இருந்தாலும் இந்த கதை நல்லா இருக்குது, ஜெயிக்கும்னு நம்பி வராரு. ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஓகே சார். அவரோட கதாபாத்திரம் எப்படி சார் பார்க்குறேன்? ஏன்னா நிறைய பேர் தியேட்டரில் சாமியெல்லாம் ஆடிருக்காங்க. அந்தளவுக்கு கருப்பு சாமிக்கே ஒரு உரித்தான தோற்றமாக அவரை வடிவமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் கரெக்டாக பொருந்தி நல்லா ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆயிடுச்சா? பயங்கரமாக ரீச் ஆகிடுச்சு. அந்த கருப்பு சாமியாக அவர் வந்தார்ல, அதுதான் இந்த படத்தினுடைய ஐக்கான். மற்றபடி இந்த கதையை நீங்கள் ஃப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுமே கிடையாது. ஒரு கருப்பு சாமி வராமல் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் ஒரு கதையை சொல்கிறாரு. சரி, என் நகையெல்லாம் அடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு லாயர் வந்து கும்பலாக சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட வாங்கி தின்னுபிட்டு என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு அந்த ஊரில் இருக்கிற ஒரு பஞ்சாயத்து தலைவராக சூர்யா இருக்கார், அவர்கிட்ட போய் சொல்கிறாரு. இப்போ அவர் வந்து வேட்டியை மடித்து கட்டிட்டு வந்து சண்டை போடுறாருன்னு வச்சிங்களேன், இது எப்படி இருக்கும்? மற்றும் ஒரு அண்ணாத்தையாக மாறி இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே வந்து ஒரு கருப்பனை நுழைக்கிறாரு பாருங்க, அங்கே அந்த படத்தோட எலிவேஷன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ அதுதான் இந்த படத்தினுடைய ஐக்கானாக மாறுது. அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு சூர்யா. அந்த மேக்கப்பை போட்டு அந்த கருப்பை தடவிட்டு ஒருத்தர் நிற்கிறதுக்கே எவ்வளோ சிரமப்பட்டுருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள். உடம்பு முழுக்க கருப்பு பெயிண்ட்டு தடவிட்டு அதில் வந்து அப்படி வெள்ளை மீசை அந்த கெட்டப்பு அப்படின்னு வரும்பொழுது அதுக்காக அவர் எவ்வளோ சிரமப்பட்டார்னு ஒன்று. இன்னொன்று, இப்போ இந்த கிராமத்து தெய்வங்களை மையப்படுத்தி வர்ற அந்த காந்தாரா மாதிரி படங்கள்லாம் பெரிய ஹிட் ஆகுது. அந்த ரிசம்லன்ஸில் கூட இதை கொண்டு வந்திருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் இந்த கிராமப்புறத்தில் முனீஸ்வரன், கருப்பண்ணசாமி, இந்த மாதிரி குலதெய்வங்கள் நிறைய இருக்குது. இப்போ இவங்களுக்கான பெருமையை சொல்கிற படத்தில் இது ஒன்றா வந்திருக்கு.
அது ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு சூர்யா. இன்னொரு பக்கம் சாயவேங்கரோட இசை, ஏன்னா படத்துக்கு மிகப்பெரிய பலமா சாயவேங்கரோட இசை தான் இருக்குன்னு சொல்றாங்க. அவரோட இசையோட இந்த பங்களிப்பு இது வந்து இன்னொரு அடுத்த லெவலுக்கு போயிருக்கதா இருக்கா சார்? இல்லை, அது நீங்கள் ஜென்சி கிட்ஸு அவங்க மனநிலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அது ஆகா ஓகம். பட் என்னை பொறுத்தளவுக்கு நான் அதில் ஒரு இளையராஜா இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு நினைக்கிறேன். இளையராஜா ஏன் இளையராஜான்னு என்ன உங்களுக்கு? நீங்கள் உள்ளபடியே இந்த கிராமத்தில் கருப்ப முனீஸ்வரம் வரும்போது அடிக்கிற அடிங்கிறது வேற. இந்த படத்தில் சாயபயங்கர் அடிச்சிருக்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது உண்மையான ஒரு உடுக்க சத்தமும் ஒரு இதுவும் இருக்கணும். அதில் ஒரு 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 மிரட்டலான இசை அங்கே இருந்திருக்கணும். அதை இளையராஜா தான் பண்ணியிருக்க முடியும். ஆனால் இவர் பண்ணியிருக்காரு, அது அவருடைய ஸ்டைலில் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களை மாதிரி ஆட்களுக்கு அது என்னடா இப்படி இருக்கேன்னு தோணுது. பட் அவ்வளோதான். ஆனால் படமாக பார்க்கும்போது கட்டாயமாக அந்த வேகத்துக்கு சாயபங்கருடைய இசை பெரிய அளவு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குல்ல, அந்த ஸ்பீடுக்கு அது அழகாக பொருந்திருக்கு. ஓகே. ஆனால் ஏற்கனவே சாயபேங்க முன்னாடி கமிட் ஆனது ஏஆர் ரஹ்மான் தான். ஸோ அவர் தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தானே மாற்றிருக்காங்க. ஆமாம், ஏன் ரஹ்மான் இருந்தால் கூட இன்னும் பிரமாதமாக இருந்திருக்குங்கிறது தான் எனக்கு கருத்து. ஓகே சார். இப்போ இந்த படம் வந்து தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் கவர் பண்ணிடும், ஓவராலாக அந்த மற்ற ஸ்டேட்டில் உள்ளவங்களெல்லாம் கவர் பண்ணிடுமா சார்? இது கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. இப்போ கேரளா ஆந்திராவெல்லாம் அந்த படம் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க, பெரிய ஹிட் ஆகும். ஓகே சார். முதல் நாள் வசூலே கிட்டத்தட்ட 20 கோடிக்கு மேலே வசூலாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சூர்யாவுக்கு வந்து பல வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே ஒரு நல்ல வசூலை கொடுக்குமா சார்? இது கட்டாயமாக கொடுக்கும். இன்னொன்று வந்து தயாரிப்பாளருக்கு தியேட்ரிக்கல் ஷேரே ஒரு 50 கோடி வரும்ன்றாங்க. அப்போ 100 கோடி வசூல் பண்ணால் தான் ஒரு 50 கோடி வரும். கிட்டத்தட்ட இந்த படம் 100 கோடி வசூல் பண்ணும் தியேட்டருக்கெல்லாம். ஓகே சார். இறுதியாக ஒரு கேள்வி. ஜனநாயக படம் ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு படமாக இருக்குது. இப்போ முதல்வர் விஜயா வந்ததுக்கப்புறம் அவருடைய படத்தில் கூட அந்த டைட்டில் கார்டை எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. படம் எப்போ சார் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது? இல்லை, முதல்வர் விஜய்னு வராது டைட்டில் கார்டில். அதை அவர் சொல்லிட்டாரு, வேண்டாம் தளபதி விஜய்னு இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுதான் வரப்போகுது. படம் வந்து ஜூன் 22 அவருடைய பர்த்டே நாளுக்கு, அதையொட்டி 18ஆம் தேதி அந்த படம் வர்றதா இப்போதைக்கு பேச்சு இருக்குது. வந்துரும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ சார். நன்றி.